நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பிக்சருக்கு குவாலிட்டி எப்படி நம்ம கொண்டு வரது, அதாவது நார்மலாக ஷூட் பண்ண பிக்சர் இருக்குது, அதுக்கு நாம் இன்னும் பெட்டராக ஒரு குவாலிட்டியை எப்படி நம்ம கொண்டு வரது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதில் நான் பிக்சர்ஸ் வச்சுருக்கேன். இதெல்லாம் மொபைலில் எடுத்த பிக்சர், சரிங்களா? மொபைலில் எடுத்த பிக்சரு, இது கேமராவில் எடுத்த பிக்சர். கேமரா என்ன மாடல்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிகான் D40, சரிங்களா? இப்போ பிக்சர் ஷூட் பண்ணும்போது நம்மள நிறைய பேர் கவனிக்கவே மாட்டோம், சரிங்களா? என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம கேமரா லென்ஸில் நம்மளோட கை பதிஞ்சிருக்கலாம், ரேகைகள் பதிஞ்சிருக்கலாம், அப்படி இல்லைனா வேறு ஏதாவது டஸ்ட் இருக்கலாம், சரிங்களா? இதை நம்ம பார்க்கவே மாட்டோம். எடுத்தோடனே எடுத்து ஃபோட்டோ ஷூட் பண்ணிடுவோம். நீங்கள் எப்போதுமே ஃபோட்டோ ஷூட் பண்ணும்போது, நீங்கள் மொபைல் ஃபோட்டோ ஷூட் பண்ணாலும் சரி, இல்லை ஒரு கேமராவில் ஃபோட்டோ ஷூட் பண்ணாலும் சரி, உங்களுடைய லென்ஸில் டஸ்ட்டு, ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா அதை நல்லா ஒரு சாஃப்டான துணியை வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபோட்டோ எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த பிக்சர் எடுக்கும்போது நல்லா பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு கொஞ்சம் தூசியாக இருந்துச்சு என்னுடைய லென்ஸில். இந்த ஃபோட்டோ எடுக்கும்போது எனக்கு அந்த தூசி பார்த்திங்கன்னா இதில் இல்லை, நான் க்ளீன் பண்ணிட்டு தான் எடுத்தேன், சரிங்களா? இன்னொன்று, நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது சன்லைட்டுக்கு எதிர் திசையிலேருந்து எடுக்கக்கூடாது. சூரியன் கிழக்கிருந்து மேற்க உதிக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஃபோட்டோவும் நீங்கள் என்ன பண்ணணும், கிழக்கிருந்து மேற்க தான் எடுக்க மாதிரி இருக்கும். நீங்கள் உங்கள் சப்ஜெக்ட்டுக்கு பேக்ரவுண்டில் சன்லைட் இருக்க மாதிரி ஃபோட்டோ எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி புகை மாதிரி தான் எஃபெக்டாக கிடைக்கும், சரிங்களா? அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஒரு நிழலில் விட்டு எடுத்திங்கன்னா ஃபோட்டோ நல்லா கிளியராக இருக்கும், சரிங்களா? ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு இந்த பிக்சரை நான் ஃபோட்டோஷாப் 7.0ல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதை Ctrl+J கொடுத்து ஒரு டூப்ளிகேட் போட்டுக்கிறேன். இப்போது இது நார்மலாக பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது பிக்சரு. இது சின்ன கலர் கரெக்ஷன் நான் பண்ணும்போது பெட்டரான ஒரு குவாலிட்டியாக எனக்கு கிடைக்க போகுது. நான் எப்படி பண்ணுறேன்னு சொல்லி பாருங்கள். நார்மலாக ஒரு பிரைட் அண்ட் கான்ட்ராஸ்ட் அப்ளை பண்ணலாம், சரிங்களா? இதில் போயிட்டு ஒரு பிரைட் அண்ட் கான்ட்ராஸ்ட், அதுக்கு முன்னால் பாருங்கள், இதில் ஆட்டோ லெவல், ஆட்டோ கான்ட்ராஸ்ட், ஆட்டோ கலர் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதை நம்ம பயன்படுத்தலாம். இப்போ ஆட்டோ கான்ட்ராஸ்ட் கொடுத்தோம்னா எனக்கு என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக பிக்சருக்கு ஒரு கான்ட்ராஸ்ட் கிடைக்கும், சரிங்களா? இது எல்லா பிக்சருக்கும் ஆட்டோ வேல்யூ செட் ஆகாது, ஒரு சில பிக்சருக்கு ஆட்டோ வேல்யூ நல்லாயிருக்கும். இப்போ ஆட்டோ கான்ட்ராஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். இந்த ஒரிஜினல்லேருந்து இது இன்னும் பெட்டராக இருக்குது, இது ஓகே. இப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், ஒரு பிரைட் அண்ட் கான்ட்ராஸ்ட் எடுத்துக்கிறேன். பிரைட்னஸ் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த கான்ட்ராஸ்ட் கொஞ்சம், எல்லா வேல்யூயும் பார்த்திங்கன்னா இப்படி அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணாதீங்க. உங்கள் பிக்சருக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சமாக எனக்கு தேவையான அளவு பிக்சரை பார்த்து ஒர்க் பண்ணணும், பொறுமையாக ஒர்க் பண்ணாலும் போதும், சரிங்களா? ஓகே, இப்போது பிரைட் அண்ட் கான்ட்ராஸ்ட் அப்ளை பண்ணிட்டேன்னா என்ன பண்ணுறேன், ஒரு கர்வ்ஸ் Ctrl+M கொடுத்திங்கன்னா வரும் கர்வ்ஸ், லைட்டாக ஒரு சின்ன புஷ்அப் நல்லா பிரைட் ஆகிறதுக்கு. ஓகே, இப்போ ஒரு லெவல் Ctrl+L, இந்த ஷார்ட்கட் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அப்போ தான் ஷார்ட்டாக உங்களால் கலர் கரெக்ஷன் பண்ண முடியும். இப்போது ஃபஸ்ட்டு வேல்யூ ஒரு 10 கொடுத்துக்கிறேன். அப்புறம் ஒரு வேல்யூ ஒரு 250 கொடுத்தோம்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அழகான ஒரு கான்ட்ராஸ்ட் ஒன்று அப்ளை ஆகும். நல்லா பாருங்கள், இந்த டார்க்கஸ்ட் ஏரியாலாம் பாருங்கள், நல்லா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிளியர் ஆகும். ஓகே, இப்போ ஒரு கலர் பேலன்ஸ் நாம் அப்ளை பண்ணலாம். Ctrl+B கலர் பேலன்ஸ். இதில் இந்த ஹைலைட் எடுத்துக்கிறேன், மிட்டோனில் இருக்குது, ஹைலைட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணி லைட்டாக நான் என்ன பண்ணுறேன், ரெட்டு, அப்புறம் லைட்டாக க்ரீனு அண்ட் லைட்டாக ஒரு ப்ளூ, இவ்வளோ ஓகே. அப்புறமா ஒரு ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் கலர் கொஞ்சம் எனக்கு நல்லா வர்றதுக்கு Ctrl+U, இதில் லைட்டாக ஒரு சின்ன சேச்சுரேஷன். ஓகே, இப்போது என்னுடைய பிக்சர் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் எடிட்டிங் பாருங்கள், இது ஒரிஜினல், இது எடிட்டிங். இப்போ உங்களுக்கு நான் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா கட் பண்ணி காட்டுறேன் பிக்சரை, இங்கே பாருங்கள். ஸோ இது ஒரிஜினல், இது எடிட்டிங். ஒரிஜினல்லேருந்து நாம் கரெக்ஷன் மட்டும்தான் பண்ணியிருக்கோம், கலர் கரெக்ஷன் மட்டும்தான் பண்ணியிருக்கோம். இங்கே இருக்க டீட்டெயில் எப்படி இருக்குது, இங்கே இருக்க டீட்டெயில் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்களா? நம்ம ஒரு நல்ல கரெக்ஷன் பண்ணாலே போதும், நம்மளுக்கு பெட்டரான ஒரு குவாலிட்டி நம்மளுக்கு கிடைக்கும், சரிங்களா? எல்லா பிக்சரையுமே ஷூட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வச்சிட முடியாது. கொஞ்சம் நாம் ஏதாட்டும் ஒரு ஒர்க்கு பண்ணால் மட்டும்தான் பிக்சரில் குவாலிட்டி நல்லாயிருக்கும். இப்போ இன்னுமே பெட்டராக ஒரு குவாலிட்டி வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபில்டர் போயிட்டு இந்த டோபாஸ், இது எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, நீ ஃபோட்டோஷாப் நார்மலாக இன்ஸ்டால் பண்ணால் இருக்காது, சரிங்களா? இது எக்ஸ்ட்ரா வரக்கூடிய ஒரு பிளகின், நீங்கள் இது தனியாக தான் இன்ஸ்டால் பண்ணணும். இதில் adjust 5 அப்படிங்கிறது ஆப்ஷன் போனோம்னா கிளாரிட்டி அப்படின்னு இருக்கும், சரிங்களா? இந்த கிளாரிட்டியை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளாரிட்டி நம்மளுக்கு எவ்வளோ வேணுங்கிறத பார்த்துக்கிறேன். ஸோ கிளாரிட்டி எனக்கு என்ன கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன், சரிங்களா? இந்த கிளாரிட்டியில் ஸ்ட்ரென்த்தை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன்.
இப்போ ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், ஒரிஜினல் பிக்சரோட விட நம்மளுக்கு எடிட்டிங் பிக்சர் பெட்டரான ஒரு குவாலிட்டியாக இருக்கும். சரிங்களா, ஃபுல் ஷீட்டு நம்ம வந்து ஃபுல் பிக்சர் பார்த்தாலுமே போதும். இங்கே பாருங்கள், இது ஒரிஜினல். பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் எப்படி இருக்குன்ட்டு, எடிட்டிங்கை பாருங்கள் இந்த அளவுக்கு நம்மளுக்கு பெட்டராக இருக்குன்ட்டு. பிக்சர் மட்டும் இல்லைங்க, பேக்ரவுண்ட் முதற்கொண்டு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரிஜினலில் பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப டல்லாக இருக்கும், எந்த ஒரு குவாலிட்டியுமே இல்லாமல் இருக்குது. சரிங்களா, இதே எடிட்டிங்கில் பாருங்கள், உங்களுக்கு அதோட டீட்டெயில் நல்லாயிருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா அதோட கரெக்ஷன், கான்ட்ராஸ்ட்டு எல்லாமே பெட்டராக இருக்குது. சரிங்களா, எப்போதுமே ஒரு பிக்சர் ஷூட் பண்ணதுக்கு அப்புறமா நாம் இந்த மாதிரி ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ணினா மட்டும்தான் பிக்சர் வந்து நல்லாயிருக்கும். ஓகே, இப்போது இன்னொரு பிக்சர் சாம்பிளுக்கு பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன், இந்த பிக்சரை ஓப்பன் பண்ணிக்கிறேன், இதை ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது இந்த பிக்சருக்கு என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி பாருங்களேன். இதில் நான் வந்து ஆட்டோ வேல்யூ அப்ளை பண்ண போகிறேன். ஆட்டோ லெவல் அப்படிங்கிறது கொடுக்குறேன். எனக்கு பாருங்கள், ஆட்டோ லெவல் கொடுக்கையுமே பிக்சருக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக பார்த்திங்கன்னா எனக்கு அப்ளை ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், ஒரிஜினல் எடிட்டிங் அந்த புகை மாதிரி இருக்கக்கூடிய எஃபெக்ட் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு, இன்னுமே பார்த்திங்கன்னா இந்த பிக்சர் லைட்டாக ஒரு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் தான். இதுக்கு என்ன பண்ணலான்னா, திரும்ப அந்த ஃபில்டரில் நான் இந்த கிளாரிட்டி கொஞ்சம் அப்ளை பண்ண போகிறேன். இந்த பிக்சருக்கும் பிக்சரை நல்லா ஜூம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுறேன். பிக்சர் நல்லா ஜூம் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், ஒரிஜினலில் இருக்கும்போது அவங்க ஃபேஸில் அந்த டீட்டெயில் தெரியல. இந்த கிளாரிட்டி அப்படிங்கக்கூடிய ஆப்ஷன் அப்ளை பண்ணி நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவங்க ஃபேஸில் இருக்கக்கூடிய டீட்டெயிலாம் நம்மளுக்கு ஓரளவு நல்லா பார்த்திங்கன்னா தெரியுது. சரிங்களா, ஓகே. இப்போ இந்த டீட்டெயில் எனக்கு ஓகே. இப்போ என்ன பண்ணுறேன், ஓகே கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், ஒரிஜினல் எடிட்டிங் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த டிஷர்ட்டில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே பெட்டராக தெரியுது. இவ்வளோ தான். ஒரு பிக்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு கலர் கரெக்ஷன், நல்லா கலர் கரெக்ஷன் பண்ணாலே போதும், உங்களுக்கு பெட்டரான ஒரு குவாலிட்டி கிடைக்கும். அப்படி இல்லை, இந்த மாதிரி கொஞ்சம் லோவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கிளாரிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டரான ஒரு குவாலிட்டி உங்களுக்கு கிடைக்கும். இப்போது நம்ம மொபைல் எடுத்த பிக்சர் பார்க்கலாம். இது மொபைல் எடுத்த பிக்சர். சரிங்களா, நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சின்ன கரெக்ஷன் மட்டும் பண்ணி பார்க்கலாம். இதுலேயுமே என்ன பண்ணலாம், ஆட்டோ லெவல் ஏதாட்டும் பண்ணி பார்க்கலாம். ஆட்டோ கான்ட்ராஸ்ட் கொடுக்குறேன். ஆட்டோ கான்ட்ராஸ்ட் கொடுத்துட்டேன். பார்த்திங்கன்னா ஒரிஜினல்லேருந்து கொஞ்சம் எனக்கு பெட்டர் கிடச்சிருக்கு. இன்னும் எனக்கு கொஞ்சம் வேல்யூஸை நான் மாற்றணும். ஒரு லெவல் கண்ட்ரோல் எல் கொடுக்குறேன். லெவலில் இந்த டார்கஸ்ட் ஏரியா இருக்குது பார்த்திங்களா, ஷேடோ ஏரியா, அதை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஹைலைட்டை கொஞ்சமாக இந்த பக்கம் நகட்டிட்டேன். சரிங்களா, ஓகே. இப்போது ஹியூ அண்ட் சேச்சுரேஷன். இது எதுக்காக ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டோட்டல் பிக்சரில் இருக்கக்கூடிய எல்லா கலர்ஸையுமே இன்க்ரீஸ் பண்ணணும். அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா பிக்சர் சொதப்போம். கொஞ்சமாக உங்கள் பிக்சருக்கு எவ்வளோ போதுமோ அவ்வளோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா கலர் இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ இதை பாருங்கள், இது ஒரிஜினல், இது எடிட்டிங். சரிங்களா, ஓவரால் பிக்சர்லேயே நம்மளுக்கு சூப்பரான ஒரு குவாலிட்டி பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு. இங்கே பாருங்கள், இவ்வளோ தான். நம்ம பொறுமையாக எடிட் பண்ணணும், அப்போ தான் நம்மளுக்கு வந்து பெட்டரான ஒரு குவாலிட்டி கிடைக்கும். இப்போது சாம்பிளுக்கு இன்னொரு பிக்சர் நான் வந்து வச்சுருக்கேன். இது ஒரு குரூப் பிக்சர். இது என்னுடைய மொபைலில் எடுத்த ஒரு பிக்சர். சரிங்களா, இப்போ இந்த குரூப் பிக்சரை பெட்டராக பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு ஃப்ளெக்ஸ் டிசைன் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ நான் வந்து எப்படி பண்ணலாம், எப்படி இந்த பிக்சரை வந்து நல்ல ஒரு அவுட்புட் கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், கலர் கரெக்ஷன் பண்ணிடலாம். சரிங்களா, இப்போ கலர் கரெக்ஷன் இந்த இதில் எப்படி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க போட்டிருக்க டிஷர்ட் பார்த்திங்கன்னா பிளாக். அப்போ ஒரு பிளாக் பாயிண்ட் அங்கே எடுத்துட்டோம்னா ஓவரால் பிக்சருக்கு ஒரு சூப்பரான ஒரு கான்ட்ராஸ்ட் நம்மளுக்கு கிடச்சிரும். என்ன பண்ணலாம், கர்வ்ஸ் கண்ட்ரோல் எம் கொடுக்கலாம். கொடுத்துட்டு இங்கே கருப்பு கலரில் இருக்குது பார்த்திங்களா பிளாக் பாயிண்ட், இந்த பாயிண்ட் எடுத்து அவங்க டிஷர்ட்டில் வச்சாலே போதும். சரிங்களா, டிஷர்ட்டில் டார்கஸ்ட் ஏரியா எங்கே இருக்கோ அங்கே வைக்கணும். இப்போது நல்லா ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டார்கஸ்ட் ஏரியா இந்த இடம். சரிங்களா, இந்த இடம் டார்க்காக இருக்குது. இங்கே வந்து லைட்டாக இருக்கக்கூடிய இடத்துல நம்ம வைக்கக்கூடாது. இப்போது என்ன பண்ணுறேன், இந்த டூல் எடுத்து இந்த டார்க் ஏரியாவில் கொண்டு வச்சுக்கிறேன். வச்சதும் நம்மளுக்கு பாருங்கள் பிக்சர் எப்படி மாறிடுச்சுன்னு சொல்லி பாருங்கள். இவ்வளோ தான். சரிங்களா, இது ஒரிஜினல், இது எடிட்டிங். அது வச்சதும் நம்மளுக்கு என்ன கிடச்சிச்சின்னா, அந்த ஒயிட் பேலன்ஸ் பார்த்திங்கன்னா சரியாயிடுச்சு, அவங்க ட்ரெஸ்ஸு கலர் சரியாயிடுச்சு, பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய அந்த மரங்களுடைய கலரும் எனக்கு சரியாக வந்துடுச்சு. ஒரே ஒரு கிளிக்கில் நம்மளுக்கு எல்லா கலரும் டோட்டலாக சரியாக வந்துடுச்சு. இப்போது இவங்க ஃபேஸ்லாம் பிரைட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம், மேஜிக் வாண்ட் டூல் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அவங்க ஃபேஸில் வச்சு இப்படி ஒரு கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம், ரைட் கிளிக் பண்ணி சிமிலர் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷனை கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஃபெதர் எத்தனை வைக்கிறேன், ஒரு 22 வச்சுட்டு ஓகே கொடுக்குறேன். கொடுத்துட்டேன்னா இப்போ என்ன பண்ணுறேன், கர்வ்ஸ் அப்ளை பண்ணி லைட்டாக ஒரு சின்ன புஷ்அப். சரிங்களா, இந்த புஷ்அப் பண்ணும்போது உங்களுக்கு இந்த செலெக்ஷன்
உங்களுக்கு டிஸ்டர்பாக இருந்தால் கண்ட்ரோல் ஹைச் கொடுத்தீங்கன்னா அது மறைஞ்சிருக்கும். இப்போ கர்வ்ஸ் கொடுத்துட்டு லைட்டாக ஒரு சின்ன புஷ்அப். ஸோ இப்போ எனக்கு கரெக்டாக அந்த அளவு வந்துருச்சு. இதை நான் வந்து டீசெலக்ட் கொடுத்துட்றேன். சரிங்களா? செலெக்ஷன் இப்படி இருக்கும்போது அதை கட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டீசெலக்ட் ஆயிரும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு பிக்சரில் ஃபேஸில் பார்த்திங்கன்னா அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரைட் வந்துருச்சு. இது ஒரிஜினல், இது எடிட்டு. சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம், ஒரு ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் நாம் அப்ளை பண்ண போகிறோம். கண்ட்ரோல் யூ கொடுக்குறேன். இதில் என்ன பண்ணுறேன், லைட்டாக ஒரு 7 பாயிண்ட் வச்சுக்கிறேன். சரிங்களா? ஓவரால் சேச்சுரேஷன். இப்போது இதில் ஒரு 2 கலரை நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். இந்த எல்லோ கலர் இருக்குது பாருங்கள், அதை இங்கே வந்து எடுத்துக்கிறேன். எல்லோ என்ன பண்ணுறேன், லைட்டாக நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஹியூவில் எதுவும் சேஞ்சஸ் பண்ணோன்னா லைட்டாக நம்ம எது பண்ணலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த கலர் பளிச்சுன்னு இருக்கக்கூடிய கலர் நல்லாயிருக்கு. அது போக பேக்ரவுண்டில் பச்சை கலர்லாம் இருக்கா, க்ரீன் கலர் எடுத்துகிட்டு லைட்டாக அதோட சேச்சுரேஷன் மாற்றினா கூட நம்ம மாற்றிக்கலாம். சரிங்களா? சேச்சுரேஷனை கொஞ்சம் நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். டிக்ரீஸ் பண்ணால் டிக்ரீஸ் ஆகும், நான் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ எனக்கு இது ஓகே கொடுத்துட்றேன். இப்போ இது வந்து ஒரு ஃப்ளெக்ஸில் அடிக்க போகிற ஒரு பிக்சர் அப்படின்னா இதில் இன்னும் பெட்டராக வேணும். இது பாருங்கள், இது ஒரிஜினல், இது எடிட்டிங். இன்னும் பெட்டராக வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னு சொல்லி பாருங்கள். இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஒரு டெமோக்காக காட்டுறேன். இங்கே பாருங்கள், ஒரிஜினலில் இருந்து டீட்டெயில் எந்த அளவுக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா? இது மொபைல் பிக்சர், அதனால் இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? இப்போது இன்னுமே கொஞ்சம் பெட்டராக வேணும் அப்படின்னா ஃபில்ட்ரு போய்க்கிறேன். அதில் டோபாஸ் லேப், இதில் பார்த்தீங்கன்னா டோபாஸ் அட்ஜஸ்ட் ஃபைலில் கிளாரிட்டி ஃபில்டர் நான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இதில் இருக்க அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த கிளாரிட்டி எனக்கு ஓகே. சரிங்களா? மேலே கூட பிஃபோர் ஆஃப்டர் பார்த்துக்கலாம். நீங்கள் நல்லா உங்கள் பிக்சரை ஜூம் பண்ணிவிட்டு ஒருத்தர் பிக்சருக்கு நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இங்கே இருக்கிறத விட இங்கே எப்படி பெட்டராக இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். இல்லைனா கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டீடெயிலில் போயிட்டு இந்த ஸ்ட்ரென்த்தை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே விட இங்கே நம்மளுக்கு நல்லா பெட்டராக இருக்குது. சரிங்களா? இப்போ ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போது ஓவரால் பிக்சர் பாருங்கள் எனக்கு எப்படி இருக்குன்ட்டு. என்ன பண்ணுறேன், இது ஒரிஜினலில் பாருங்கள், பிக்சரை நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன். நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரியாக தான் இருக்குது, ஏன்னா இது வந்து ஷூட் பண்ண பிக்சர். இப்போ நம்ம எடிட் பண்ணதை பாருங்கள். எடிட் பண்ணது ரொம்பவே சூப்பராக நம்மளுக்கு டார்க்கஸ்ட்டாக கலரோட நல்ல கலர் கரெக்ஷனோட நல்ல டீட்டெயிலோடு கிடச்சிருக்கு. இப்போ இது ஃப்ளெக்ஸ் டிசைனுக்கு நம்ம என்ன பண்ணலாம், பென் டூல் போட்டு ஃபுல்லாக கட் பண்ணி கூட நம்ம என்ன பண்ணலாம், நம்ம டிசைனுக்கு தூக்கி வச்சாலுமே நம்மளுக்கு பெட்டரான ஒரு குவாலிட்டியாக இருக்கும். சரிங்களா? ஒரு பிக்சரை எடுக்கும்போதே என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஃபுல் கலர் வச்சு எடுத்துடக்கூடாது. சரிங்களா? எப்போதுமே பிக்சரை ஷூட் பண்ணும்போது ஃபுல்லாக கலராக வச்சு ஷூட் பண்ணிடக்கூடாது. நாம் என்ன பண்ணணும், கலரு எல்லாத்தையுமே கம்மி பண்ணி வச்சு ஷூட் பண்ணோம்னா எடிட்டிங்கில் இந்த மாதிரி நம்ம பெட்டராக பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம். சரிங்களா? ஃபுல்லாக இதே போல் நம்ம பிக்சர்லாம் இந்த மாதிரி தான் டார்க்காக எடுத்து வச்சுருக்கோம், நம்ம இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னா அதை எடிட் பண்ண முடியாது. சரிங்களா? நீங்கள் வந்து எப்போதுமே எடுக்கும்போது கொஞ்சம் நீங்கள் வந்து கலர்லாம் கம்மி பண்ணி வச்சுடுங்க. சரிங்களா? ஏன்னா இதில் வந்து மொபைல் பிக்சர், மொபைலில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படியுமே கலர் எல்லாத்தையுமே நம்ம மாற்ற முடியாது. டிஎஸ்எல்ஆர் மாதிரி ரொம்ப பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ண முடியாது. சும்மா பார்த்திங்கன்னா அப்படியே டச் பண்ணி எடுத்தோம்னா ஃபோட்டோ எடுத்துரும். இதே ஒரு கேமராவாக இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் என்ன பண்ணலான்னா உள்ளே போய் நீங்கள் செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் வேணால் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், கலர் வேணால் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், எல்லாத்தையும் மாற்றிக்கலாம். சரிங்களா? அதனால் நீங்கள் ஷூட் பண்ணும்போது எப்போதுமே பார்த்தீங்கன்னா கலரை கம்மியாக வச்சு ஷூட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பெட்டராக நீங்கள் வந்து எடிட் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ எனக்கு இந்த இது ஃபோட்டோ பெட்டராக கிடச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் பிரைட்னஸ் வேணுன்னா கூட பிரைட்னஸ் ஏற்றிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எல்லோ ரொம்ப அதிகமாக இருக்குது, வெயிலில் வச்சு எடுத்தது. ப்ளூ எடுத்துகிட்டு ப்ளூவை கூட கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஏற்றி நம்ம மாற்றிக்கலாம். இவ்வளோ தான். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,